வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம vivo V23e அப்படிங்கிற ஒரு மொபைலோட ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் அப்படிங்கிறத இது ஆல்ரெடி ஏற்கனவே கடையில் ஓப்பன் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பக்காவாக டம்பர்லாம் போட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நாம் திரும்பவும் ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நண்பரோடைய மொபைல் தான் இது கிட்டத்தட்ட ஒரு 2 months பிஃபோராகவே நான் வீடியோ எடுத்துட்டேன். பட் என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஒரு சில காரணங்களால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 25,000க்கு உங்களுக்கு கடையில் விற்றுட்ருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் என்னெல்லாம் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டப்பா தான் ஹைலைட்டு. டப்பாவை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஜொலிக்குது பாருங்கள். ஸோ அதுவே ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு உள்ளே ஒரு மொபைல் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா vivo V23e 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று கோல்டு கலர், அதுவும் ஜொலிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மொபைல் என் கையில் இருக்குது. ஸோ அந்த மொபைல் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஜொலிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி காம்பேக்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்பவே ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஸோ அதனால் மொபைல் பார்த்திங்கன்னா இன் அண்ட் ஃபீல் எல்லாமே சூப்பர். ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸோ 120 ஹெர்ட்ஸோ அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. மொபைலில் உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கன்வெர்ட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இயர்ஃபோனும் உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. வித் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டரும் உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயந்தான். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைலில் ஹைலைட்டான விஷயம் கேமரா. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 44 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பழையபடி நாட்சில் தான் இருக்குது. ஸோ சிம் கார்ட் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மெமரி கார்டு சப்போர்ட்டோட உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஸோ 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 5G பேண்டு இவங்க டினோட் பண்ணியிருக்காங்க. 5G வந்தால் தான் தெரியும் எந்தளவு ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு லுக் வைஸ் ஓகேவாக இருக்குது. அந்த மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேபி வாட்டர் உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ இதில் தனித்தனியாக 2 சிம் போட்டு தனியாக ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இந்த மொபைல் ஷாப்பில் போயிட்டு மக்களை அட்ராக்ட் பண்ணி கவர் பண்ணுறதுக்காக டப்பாவுக்கு ஒரு 2000 செலவு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா அந்த டப்பாவை பார்க்கும்போதே மொபைலை வாங்கணும் அப்படின்னு தோன்றதுக்காக செலவு பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கு பதில் ப்ரைஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ப்ராசஸராக போடலாம். அதே மாதிரி இந்த பழைய பேட்டர்னில் வாட்டர் ட்ராப் நாச்சை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பஞ்ச் ஹோலுக்கு இவங்க இன்னும் மாறலை. ஸோ 25,000 நீங்கள் காசு கொடுத்து மொபைல் வாங்கினாலும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கொடுக்குறாங்க. பட் பஞ்ச் ஹோலில் கேமரா கொடுக்க மாட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு 90 ஹெர்ட்ஸு 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தாக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 60 ஹெர்ட்ஸ் பேனல் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணலை. இருந்தாலும் நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கனாக்கா இந்த மொபைல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு நார்மல் யூஸர் இல்லை நார்மல் யூஸரை விட கொஞ்சம் எபோவ் ஆவரேஜ் யூஸர் அப்படின்னாக்கா இந்த மொபைலோடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பான விஷயமா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்திங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ப்ராசஸிங் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10,000லேருந்து 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மொபைல் கிடச்சா சூப்பரான சாய்ஸு. 25,000 கொஞ்சம் அதிகம்தான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 அண்டு FunTouch OS 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ப்ராசஸராக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ராசஸரை தவிர மற்றபடி மொபைல் சூப்பரான மொபைல். ஸோ ப்ராசஸர் வைஸ் உங்களுக்கு ஒரு மொபைல் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 44 MP கேமரா, ரியரில் பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. 50 + 8 + 2 அப்படிங்கிற செக்மெண்ட்டில் கேமரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கொடுத்துட்டு ப்ராசஸரை கொஞ்சம் கம்மியாக வைக்கும்போது உங்களுக்கு ப்ராசஸிங் கொஞ்சம் தடுமாறுது, திணறுதுன்னே சொல்லலாம். ஸோ கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பக்காவாக இருக்குது. மொபைல் நல்லா லுக் வைஸ் சூப்பராகவே இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயும் சூப்பரான ஒரு பில்டு குவாலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ப்ரைஸை 25 வச்சுருக்காங்களான்னு தெரில. ஸோ கேமரா குவாலிட்டிலாம் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் சூப்பர்னு சொல்ல முடியாது, எபோவ் ஆவரேஜ் அப்படின்னும் சொல்ல முடியாது. பட் எல்லாமே ஒரு மொபைல் அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான காம்பேக்டான அருமையான டக்கரான மொபைலாக தெரியுது. பட் ப்ராசஸிங்னு வரும்போது தான் எனக்கு கொஞ்சம் கடுப்பான விஷயமா இருக்கும்.
ஸோ சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க. சார் வேல்யூலாம் ஓரளவு ஓகே தான். 5Gங்கிறதுனால கொஞ்சம் ஹெட் சார் வேல்யூ அதிகமாக தான் இருக்குது. கீபேடு கூகுள் கீபேடு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விவோ கீபேடு நீங்கள் மாற்றிக்கலாம். கேமரா பர்ஃபார்மன்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செக் பண்ணும்போது நான் செக் பண்ண வரைக்கும் ஷட்டர் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஷட்டர் ஸ்பீடு வேணும்னாக்கா ப்ராசஸிங் வேணும். அந்த ப்ராசஸிங்க்கு இந்த சிப் செட்டு ஓகேவா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு அப்டேட்டில் ப்ராசஸிங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கேமரா வந்து நைட் டைமாக இருந்தாலும் டே லைட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப டாப் லெவலில் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் கேமரா பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மேக்கப்லாம் போட்டு நல்லா சூப்பராக காமிக்குது. ஓகே, கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கேமரா நல்லாவே இருக்குது. அவுட்புட்டு ஃபோட்டோஸ்லாம் நல்லா இம்ப்ரெசிவாக இருக்கும். செல்ஃபி எடுத்திங்கன்னா நல்லாவே மேக்கப் போட்டு காமிக்குது. பட் உங்களை மட்டும் கலர்ஃபுல்லாக வச்சுட்டு பேக்ரவுண்டை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுலாம் பார்த்திங்கன்னா அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. இருந்தாலும் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 20,000க்கு இந்த மொபைல் கிடைச்சா சூப்பரான சாய்ஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.